உங்களுக்கு ஒரு சில அடிப்படை உரிமைகள் வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் எப்பொழுது மீறப்படுதோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோர்ட்டுக்கு போயிட்டு என்னோட உரிமை எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் சிவில் சைட்ல வந்து நம்ம போய் நிற்போம். ஸோ அதுல நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறது என்னது அப்படின்னா ஐபிஆர் அப்படின்றது தான். அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இதுக்கு வந்து அறிவுசார் சொத்து உரிமைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க இப்போ புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நீங்க படிக்கிற டிகிரிலேயே பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா பிஹெச்டியோட மீனிங் என்ன? நீங்க புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறீங்க, படிச்சுதான் இருக்கலாம், இல்லைன்னா அதை தாண்டி உங்களுடைய அறிவு சம்பந்தப்படுத்தி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்க ஒரு விஷயம் வந்து புதுசா கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ஐபிஆர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐபிஆர்ல என்ன மாதிரியான ரைட்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு 5 டைப் இருக்குது. நிறைய டைப் இருக்குது, பட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு வெறும் 5 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா பேட்டன்ட் ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டன்ட் ரைட்னா இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து எல்லாருமே எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதுல வந்து என்னன்னா ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ரோபோட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துலயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ரோபோட் வந்து நல்ல விதமா இருக்கும், அதே செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ரோபோட் கெட்ட விதமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ வச்சிருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல வந்து வில்லன் வச்சிருப்பாரு. அப்போ இந்த ரெண்டுமே என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த ஹீரோ வந்து அந்த ரோபோட் எடுத்துட்டு போயிட்டு நிறைய எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இது வந்து நாட்டுக்கு நல்லது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. பட் அந்த எக்ஸாமினேஷன்ல வந்து அந்த ரோபோட் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அந்த ஃபெயில் ஆனதுனால அந்த ஹீரோக்கு வந்து பேட்டன்ட் ரைட் இருக்காது. அதனால செகண்ட் ஹாஃப்ல அந்த வில்லன் என்ன பண்ணுவார்னா அது வந்து தன்னுடைய ப்ராஜெக்ட்னு சொல்லி எடுத்து வெளியில அது வந்து கெட்ட விதமா வந்து போர்ட்ரேட் பண்ணி கெட்ட விதமா அதை வெளியில கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுல வந்து அந்த ஹீரோ வந்து பேட்டன்ட் ரைட் வாங்கியிருந்தாருன்னா அந்த வில்லன் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாருன்னா அந்த ரோபோட் வந்து எடுத்துருக்க மாட்டாரு, யூஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. ஸோ அப்போ ஒரு ஹார்ட்வேர் நம்ம பொருள் ஒன்று கண்டுபிடிக்கிறோம், ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டுபிடிப்புக்கு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், இதை தாண்டி என்னை தாண்டி வேற யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரைட் நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பேட்டன்ட் ரைட் தான். ஸோ இதை நம்ம எப்படி வாங்கிக்கலாம்னா பேட்டன்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம இந்தியாவில் 4 இடத்துல இருக்கு. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை 4 இடத்துல இருக்குது. இந்த 4 இடத்துல இருக்கிற ஆஃபீஸில் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரைட் வாங்கிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும், காப்பிரைட் அப்படின்றது ஒன்று உண்டு. ஸோ இந்த காப்பிரைட் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர். பேட்டன்ட் ரைட்ன்றது வந்து ஒரு ஹார்ட்வேர் தேவைப்படும், அதே இது இந்த காப்பிரைட் அப்படின்றது வந்து சாஃப்ட்வேர். லைக் ஒரு புக்கா இருக்கலாம், ஒரு போயமா இருக்கலாம், ஒரு சாங்கா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே சினி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்கலாம் அவங்க போட்ட பாட்டை வேற யாரும் போடக்கூடாதுன்றதுக்காக காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீடியோஸ், யூடியூப்ல வீடியோஸ் போடும்போது எல்லாருமே கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காப்பிரைட் கிளைம் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது என்னுடைய பாட்டு, என்னுடைய சுய கதை, கவிதை அதெல்லாம் இருக்கும். ஸோ இதை யாருமே காப்பி பண்ணக்கூடாதுன்றதுனால காப்பிரைட் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து காப்பிரைட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் வந்து இது செகண்ட் ரைட்டாக கருதப்படுது. தேர்ட் ஒன் வந்து என்னன்னா டிசைன் ரைட். ஸோ டிசைன் ரைட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு பெப்சியோ இல்லைன்னா ஒரு 7-Up வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு டைப் ஆஃப் பாட்டில் தான் இருக்குது. இப்போ கொக்கோ கோலா அப்படின்றது வந்து அந்த இதுக்கு மட்டும் தான் உண்டு, அதை தாண்டி வேற யாராவது அந்த மாதிரி டிசைனில் வந்து பாட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னா கிடையாது, வச்சிருக்கலாம். பட் வந்து சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் தான், அதாவது சர்டைன் இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பாட்டிலோடைய டிசைனை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கோ கோலா கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரைட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டு தான் வந்து டிசைன் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பட்டு தான், அதுவும் மல்லி தான். பட் ஏன் வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கல் இடத்த வந்து இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மதுரையில அந்த மல்லியை வந்து எப்படி வந்து வளர்க்குறாங்களோ அந்த வளர்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த சில்க் இருக்கு இல்லையா, அந்த பட்டு வந்து அவங்க எப்படி நெய்கிறாங்களோ அதுவுமே வந்து வித்தியாசமா இருக்கும். அதனால அந்த இடத்த வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எங்களுடைய இடத்த வந்து நாங்கள் இண்டிகேஷனாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மதுரை மல்லின்ற நேம் வருது. சரி, எப்படி வாங்கியிருப்பாங்க? ஏன் நம்ம ஊர்ல தான் மல்லி விளையுது, அதே மாதிரி தான் சில்க் நம்ம ஊர்லாம் பண்றாங்க. ஆனா ஏன் வந்து நம்ம ஊர் பேர் வரல, மதுரை மட்டும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அசோசியேஷன் ஒன்று இருக்கும் மதுரையில், அந்த மல்லி வளர்க்குறாங்க இல்லையா, அதில் அசோசியேஷன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணி இந்த இடத்துல வளர்றது வித்தியாசமா இருக்கா, மற்ற இடங்கள்ல வளரக்கூடிய மல்லியை விட இங்கே வளர்றது வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிட்டு ஓகே மற்ற வேற யார்கிட்ட அப்ஜெக்ஷன் கேட்கணும், மற்ற ஊரெல்லாம் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மதுரையில் வரக்கூடிய
வரக்கூடிய விஷயங்கள் வளரக்கூடிய மல்லி வந்து வித்தியாசமா இருந்துச்சுன்னா அந்த அசோசியேஷன் மூலியமா அந்த இடத்துக்கு வந்து ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிஐ டேக் அப்படின்றது. ஸோ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது வந்து அது மூலியமா வரக்கூடியது. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ட்ரேட்மார்க். ஸோ ட்ரேட்மார்க் பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்லோகன்லாம் உண்டு இல்லையா, இப்போ எஸ்பிஐலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகன் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு லோகோ வைப்பாங்க. இந்த லோகோ வச்சுருந்தாங்கன்னா இந்த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் காலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் காலேஜுக்கு ஒரு லோகோ இருக்கும், எங்கள் காலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயே ஒரு லோகோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலேஜஸ் ஒவ்வொரு கம்பெனி அசோசியேஷன் ஒவ்வொரு ஷாப் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து இது எங்களுக்கானது தான் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஐபி ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி அதன் மூலயமா அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ட்ரேட்மார்க் ரைட் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா காப்பிரைட் கீழே வந்துடும். அட் த சேம் டைம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே வந்துடும். ஸோ இது எல்லாமே ரைட், அவங்களுடைய சிவில் ரைட். இதை தாண்டி ஒரு சில அட்வைசஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க சார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம லாவில் இருந்து யாராச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த தப்புலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ அது உண்மைதான். பட் அதுக்காக நம்மளுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கடமைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம கடமைகளை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அந்த கடமையில் முதல் கடமை நான் வந்து அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்கிறது, எந்த இடத்துக்கு போனாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டஸ்ட்டை வந்து டஸ்ட்பினில் போடணும் அப்படின்றது தான். சின்ன சின்ன கவர்ஸ் தான். எல்லாருமே பஸ் ட்ராவல் பண்ணுவீங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் பஸ்ஸில் வருவீங்க, பைக்கில் வருவீங்க. ஏன் நீங்கள் வெளியில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே குப்பையை குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று இருக்குது. நம்ம உரிமை பறி போச்சுன்னா எப்படி ஓட்டு போகிறோமோ அந்த மாதிரி கடமை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா எங்கே போனாலும் குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க. செகண்ட் விஷயம் என்னென்னா மொபைல் ஃபோன்ஸ் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நிறைய ஏஐ வந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் உங்களுடைய மூலதனம் என்ன இருக்குது அப்படின்றத அதில் பார்க்கணும். சொல்லிட்டாங்க பேருக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்காம நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, அதில் நம்மளுடைய பார்ட் எப்படி இருக்குது, நம்ம அதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஒரு பார்ட்டை கொடுங்க. ஃபுல்லாக கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பார்ஷியலாக உங்களுடைய பார்ட்டு கொடுத்து மீதி வேணால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த சாட் ஜிபிடி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஏஐ ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் உங்களுடைய சுய மூளையை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டோ ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு எக்ஸாமோ எழுதுறது பெட்டர் நான் நினைக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ட்ரக். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் நிறைய பேர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரக்கை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்றது அதுவுமே நம்மளுடைய அடிப்படை கடமைகள் ஒன்று தான். நம்ம எதுவுமே வந்து ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். நிறைய பேர் சிரிக்கிறீங்க ட்ரக்குன்னு சொன்னோடனே. ஸோ பெட்டர் ட்ரக்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அடிப்படை கடமை.